தற்போதைய அண்மை செய்தி. மேட்டூர் ஜலகண்டாபுரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மேட்டூர் ஜலகண்டாபுரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக 3 பேர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அந்த சிறுமி. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தின்பண்டம் வாங்கி கொடுத்து சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி 3 பேர் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார்கள். சிறுமியின் வாக்குமூலத்தை அடுத்து அரியாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன், ராஜேந்திரன், கோவிந்தன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மேட்டூர் ஜலகண்டாபுரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக 3 பேர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சிறுமி. தின்பண்டம் வாங்கி கொடுத்து சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் கூறி 3 பேர் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார்கள். சிறுமியின் வாக்குமூலத்தை அடுத்து அரியாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன், ராஜேந்திரன், கோவிந்தன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மேட்டூர் ஜலகண்டாபுரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக சேலம் செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் முரசொலி. கடந்த ஒரு மாதமாக, அது குறிப்பாக தாவே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தினந்தோறும் பாலியல் தொல்லைகள் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் தான் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள ஜலகண்டாபுரம் அரியாம்பட்டி என்ற பகுதியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடைபெற்றுள்ளது. அதாவது அந்த பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி அந்த பகுதியில் ஏரி பகுதியில் முருகன் என்பவர் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக அழைத்து சென்று ஏரி பகுதியில் அந்த பெண்ணை அந்த சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பார்த்ததை அடுத்து அவர் கூச்சலிடவே பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் இந்த சிறுமியிடம் பெற்ற வாக்குமூலத்தில் இந்த முருகன் என்பவர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதே பகுதியைச் சேர்ந்த அரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், கோவிந்தன் என்பவரும் போன்ற இருவரும் இதே போன்ற தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக கூறி நம்மிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக அந்த சிறுமி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 3 பேரும் முருகன் மற்றும் ராஜேந்திரன், கோவிந்தன் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு மகளிர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி சக்திவேல்.